So today it's going to be another character who is going to be a blessing to us, right? இன்றைக்கு இன்னும் ஒரு கதாபாத்திரத்தை ஆக்சுவலி கதாபாத்திரம் சொல்லும்பொழுது வெறும் கதையாக போயிடும். இல்லை இது உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய ஒரு சம்பவம். Actually this is about a slave who became a saint. ஒரு அடிமையாக இருந்தவன் எப்படியாக ஒரு பரிசுத்தவானாய் மாறினான். இன்ஃபேக்ட் history tells us that he has become a bishop. அவர் ஒரு சபையின் தலைவராக கடைசியிலே மாறினார் என்று சொல்லப்படுகிறது. You know, how can be an ordinary slave became such a great person in the world? ஒரு சாதாரண அடிமை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த அடிமையினுடைய நிலைமை என்னவென்று சொல்லி. You know, in those days, in the Bible times, especially in the New Testament times, right, we see that there were slaves in the homes. வீடுகளில் இன்றைக்கு வேலைக்காரர்கள் இருக்கிற மாதிரி அன்றைக்கு கூட்டமாக அடிமைகள் இருந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடிமை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லேவ் எப்படியாக தேவனை அறிய வந்தான், அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், you know, it's all because of the Lord's favor, right? Even though he was a slave, because of the Lord's favor, he became a great man of God, right? Because that's what is going to happen to us as well. You know, today you may be just an ordinary person, but the desire of God and the plan of God is mighty. I tell you, you know, some of these children who are here today, you know, you may not even know their names, right? But God will honor their names one day. ஒரு நாள் வரும், இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் பெரிய அளவிலே கேட்கிற காலம் வரும். ஆண்டவர் அப்படி உயர்த்துவார் இந்த பிள்ளைகளை, ரைட்? ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எல்லாரும் தேவனை நம்புகிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆகவே இந்த சாதாரண ஒரு பின்னணியே இல்லாமல் இருந்த ஒரு அடிமையை ஆண்டவர் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதனாக உயர்த்தியிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை செய்வார். Can you remember last Sunday also we have been looking at a person like that, right? Who was it? Last time, right? A person who was writing the one of the epistles of the Bible, இல்லையா? வேதத்தில் ஒரு நிருபத்தை எழுதின ஒரு மனிதனை பற்றி நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். இன்ஃபேக்ட் in the beginning he was not a believer at all. அவன் ஒரு விசுவாசியாக கூட இருக்கவில்லை ஆரம்பத்தில், right? He did not believe the Lord Jesus Christ, right? But God exalted him. அவனை தேவன் உயர்த்தினார் என்று நாங்கள் பார்த்தோம். யார் அது? Right? Yes, it was James. ஏனென்றால் இந்த மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால் ஏன் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை அப்படி நடக்க முடியாது? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்க முடியாது? Right? I believe because of the Lord Jesus Christ. இயேசுவின் நிமித்தமாக இது நடைபெற முடியும். So before I tell who this man was, I will give you some background about this man. Okay? Now, you know, Paul was going about and preaching in so many places, so many towns, right? ஆகவே he went there, he preached about the Lord Jesus Christ. You know, the one thing that he always does is preaching about the Lord Jesus Christ wherever he goes, right? All the other things are secondary for him. You know, for Paul, it's all about the Lord Jesus Christ. பவுலுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்க அவருடைய பிரசங்கத்தை நீங்க பார்ப்பீங்க, அவர் எங்கேயாவது பேச தொடங்கினார்னு சொன்னால் இயேசுவை குறித்து மட்டும்தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். Because he knew that through the Lord Jesus Christ that we can have life, right? And also the people who are hearing to him, listening to him, right, can have life only through the Lord Jesus Christ. அதனால தான் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு நாம இயேசுவை பற்றி இன்னுமா அதிகமாய் அறிய ரைட், நாங்கள் உயர்வோம், நாங்கள் வெற்றியான மக்களாய் காணப்படுவோம், முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் நாம் விளங்குவோம். The more we study about the Lord Jesus Christ, the more victorious we will be, right? That's why you children and everyone who are here today, right, always think about the Lord Jesus Christ. He should be your priority, right? He should be your preference all the time. அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே முக்கியமானவராக, முதலாவதானவராக காணப்பட வேண்டும். You know, whenever you are going through some kind of problems and troubles and whatever it is, right? Sometimes it may be a good thing as well. You are rejoicing, right? And there's no problem at all, right? Even at that time, just remember the Lord Jesus Christ and just thank him. Lord, I'm rejoicing because of you, Lord Jesus Christ. Thank you for making me happy.
ஆண்டவரே இயேசுவே, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான் ஆண்டவரே, ஆகவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் உங்களை எதிர்நோக்குகிற வேளையிலையும் ஆண்டவராக இயேசுவே, நான் இந்த பிரச்சனையாலே நான் பாதிக்கப்பட மாட்டேன். This problem will not do anything to me at all. Right? Why? Because I am in Christ Jesus. I am being protected by the Lord Jesus Christ. He is my hiding place. Right? I am hidden in Christ Jesus. அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் we may feel like we are weak and we are defeated. Right? At times like that, remember that the Lord Jesus Christ is in you. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே again you can say, because he is inside you, Lord, you are in me, Lord, so why should I be defeated? Right? If at all any defeat can come to me, it can affect you as well. So Father, I believe that you cannot be defeated, so I am not going to be defeated as well. I am victorious at all times because you are living in me. So all the time it's about the Lord Jesus Christ. Okay? Right. So this Paul was going about and preaching about the Lord Jesus Christ. This man came to listen to Paul. Right? Maybe he was not a believer at that time. But after listening to the message of Paul, he was converted. He started to believe the Lord Jesus Christ. இந்த மனிதர் பவுல் பிரசங்கம் பண்ணினதை கேட்டு, இயேசுவே ரட்சகர், அவரே நமக்காக மரித்தவர், அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணின பொழுது, இதை கேட்டு இந்த வசனத்தின் மூலமாக தொடப்பட்டு இவர் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாறினார். He became a believer in the Lord Jesus Christ. And then, one other thing that he did was, he started a home church. His house became a worshiping place. அவனுடைய வீட்டிலே எல்லாரும் வந்து ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவனுடைய வீட்டில் வந்து எல்லாரும் ஆராதிக்கிற அளவுக்கு அவன் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்தவனாகவும் தன்னுடைய வீட்டை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தவனாகவும் அவன் காணப்பட்டான். He found that because of the Lord Jesus Christ, his life was changed. He became a victorious person, and he was having the joy of the Lord in his heart, right? So he want to introduce to the other people the same thing, right? That is one of the things that every one of us should have in our mind as well, right? That I should be a blessing to others, right? Whenever we think about others, then God will do mighty things in us first, right? என்றால் எங்களுக்கூடாகத்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் போகும் என்று அவர் அறிந்திருக்கிறார். So that's the way God does things, right? He will bless you so that you will be a blessing to others. ஆகவே தேவன் நம்மை முதலாவதாக ஆசீர்வதிக்கிறார், நம் மூலமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். So இங்க நாங்க பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு உதாரணம். We can see a good example here, right? That this man opened his house to all the people to come in to listen to the word of the Lord Jesus Christ, so that they also can become the believers of our Lord Jesus Christ. அப்படி அந்த வீட்டிலே இப்பொழுது ஆண்டவருடைய நாமம் அங்கே அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. தேவனை பற்றி அங்கே பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. So people are coming and listening to the word now, and also there was the slaves in that house. In his house there were slaves as well, right? So they also were invited to come and listen to the word of God. See what a wonderful thing this is. Whenever we talk about slaves, we are thinking of cruel masters, right? அடிமை என்று சொன்ன உடனே நமக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வருகிறது, அங்கே வேதனைப்படுத்தப்படுகிறவர்கள், துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஒரு பிக்சர் தான், ஒரு எண்ணம் தான் நமக்கு வர பார்க்கும். No, that's not the case. There were good masters as well, loving masters, right? So these slaves were not treated always like bad slaves or in a cruel manner, right? Sometimes they were loved as well by the masters, right? Okay, so I do not know what kind of master he was, but anyway, he must have invited these slaves to come and listen to the word of God. And there was this one person, one slave, right? Must have listened to the word very carefully, but it did not do any change in his life. அந்த கைதிகள் அந்த அடிமைகள் மத்தியிலே ஒருத்தன் இருந்தான். அவன் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் வரவில்லை. Why? Because
when will change take place in your life? When will you be transformed? Only when you listen to the word and give into it and you believe it. இல்லையா?